सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நம்ம இன்னைக்கு மூலப்பாராயணத்தில் மூன்றாவது நாள் பாராயணம் பூர்த்தி அடைஞ்சது. அதாவது நரசிம்மாவதாரம் முடிஞ்சு 7ஆம் ஸ்கந்தம் பூரா பூர்த்தி பண்ணியிருக்கோம் பாராயணத்தில். அதாவது இன்னைக்கு நம்ம சிரிக்கிறோன்னா இதுக்கு முன்னாடி நிறைய அழுகைகள் இருக்கு அடியனுடைய வாழ்க்கையில சொல்றேன். அது மாதிரி இன்னைக்கு சிரிக்கிறோம்னா இன்னைக்கு நிம்மதியா பாகவதம் படிக்கிறோம், எல்லாம் படிக்கிறோம். இன்னைக்கு பக்தியில் நிலைச்சு நிற்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. பாகவதத்துக்கு வரணும்னாவே பல கஷ்டங்கள் பட்டுருக்கணும் ஒரு மனுஷன். அப்போதான் பாகவதம் ருசிக்கும். பாகவதம் அப்போதான் ருச்சிக்கும். இல்லைன்னா பாகவதம் டேஸ்டா இருக்குதுன்னா இது இது இல்லை, இது பழம்னு சொல்றாங்க. பழம்னா நீ மாம்பழம் சாப்பிட்ற மாதிரி இருக்காது, அந்த டேஸ்ட் சொல்றேன். இது வாழ்க்கையினுடைய அனுபவங்களை கொடுக்கக்கூடிய டேஸ்ட். எப்படி வாழ்க்கையில தோல்விகள், அவமானங்கள், துன்பங்கள், கடுமையா நிறைய துரோகங்கள், முதுகுல குத்துறது, உறவினர்களால பகைகள், பணப்பேய்கள், இவர்களை எல்லாம் பார்த்துட்டு வந்தாதான் வைராக்கியம் நமக்கு அப்படி வரும். அப்போதான் பாகவதம் ருசிக்கும். அவ்வளோ லேஸ்ல பாகவதம் ருசிக்காது. இப்போ வாழ்க்கையில அனுபவங்கள் சின்ன பின்னப்பட்டுருக்கணும். நிறைய வாழ்க்கையில தோல்விகள், துன்பங்கள், மனசு நொந்து சுக்குள் நூறா போய் மனசு அது மாதிரி பல இடத்துல அலைஞ்சு நிம்மதி தேடி அலைஞ்சு சாந்தி கிடைக்காம எவ்வளோ குருமாரிடத்துல போய் அங்க போய் அவமானப்பட்டு பல விஷயங்கள்ல அதெல்லாம் பட்டு இருந்தா தான் இந்த பாகவதத்தை படிக்கும்போது அப்படி ஒரு ஆஸ்வாசமா மனசுக்கு ஒரு தெம்பா ஒரு சாந்தி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். அப்போ இன்னைக்கு நம்ம நிம்மதியா இவ்வளோ ரிலாக்ஸா பேசுறோம் பாகவதம் பத்தி. பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவ்வளவு துன்பங்கள், அவ்வளோ கஷ்டங்கள், இந்த சிரிப்புக்கு முன்னாடி அவ்வளோ அழுகைகள் இருக்கு, அவ்வளோ தோல்விகள், அவ்வளோ அவமானங்கள் இருக்கு. நம்ம யாரை நம்பினோ அந்த உறவினர்களாலே கைவிடப்பட்டு, அப்பா அம்மாவே ஒரு பிள்ளை கைவிட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே தெரியாது, உலகமே ஒண்ணுமே தெரியாது. அந்த சமயத்தில் நம்மளை கைவிட்டாங்க அப்பா அம்மா. அப்போ எப்படி பழைப்பான் அந்த பையன்? நான் தான், அந்த புள்ள நான் தான். ஒரு ஆதரவு இல்லை, எதுவும் இல்லை. அப்பா அம்மாவால ஒரு புள்ள பிடிக்கல அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மற்ற பிள்ளைங்களாம் பிடிக்குது, பெரிய புள்ள பிடிக்கல அப்படின்னு அப்பா அம்மாவுக்கு அப்படி இருந்தா தனியா ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சுக்கோ. ஏன்னா கோயிலில் போய் சாப்பிடணும், வீட்டில் எல்லாம் சாப்பாடு இருக்கும், ஆனால் வீட்டில் சாப்பிட முடியாது. எல்லாமே உறவினர்கள், தம்பி தங்கைகள் எல்லாமே அது என்னவோ தெரியல, அது
பாகவதம் படிக்க ஆரம்பிச்ச உடனே உறவினர்கள்லாம் வெறுத்தாங்க. தம்பி தங்கைகள் அப்பா அம்மா எல்லாம் நம்மளை ஓரம் கட்டினாங்க. சாப்பாடு வழி இல்லை, சொத்து சுகம்லாம் இருக்குது, அப்பா நல்லா சம்பாதிக்கிறார், வீடு வாசல், ஊர்ல நிலம், கடைகள்லாம் வாடகைலாம் கடைகளில் வாடகைலாம் நிறைய வருது, எல்லாம் அப்பா வாங்கின்னு இருக்காரு. அப்பா அம்மா அப்போ இருக்காங்க. நான் வந்து அப்போ என்ன பண்ணேன், அப்போ கல்யாணம் ஆகாத சமயத்தில் ஏன்னா ஐயப்ப மாலை போட்டாங்கன்னா அங்கே சாப்பாடு போடுவாங்க கோவிலில், அங்கே போய் சாப்பிடுவேன். வீட்டில் சாப்பிட முடியாது. வீட்டில் தம்பி தங்கிகள்லாம் இங்கே சாப்பிட்டா தண்டை சோறு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அப்பா அம்மாலாம். அதனால நம்ம என்னவோ தெரியல, அவங்களுக்கு என்ன பிடிக்கல. பாகவதம் படிச்சா திட்டுவாரு. திட்டம்னா சின்ன வயசுல கதை சொன்னாங்க, வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்தவன் தான், தாத்தா எல்லாமே அனுகூலம் தான், இல்லைன்னு சொல்லுவார்ல. அவங்க பகவானை விட, அப்பா அம்மாலாம் பகவானை விட பணத்தை பெருசா மதிக்கிறான். இவன் சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்லாமல் இருக்கிறானே அப்படின்ற ஒரு கவலை தான், வேற ஒன்றும் இல்லை. அவங்க பக்தி உள்ளவங்க தான் அப்பா அம்மா எல்லாம் கரெக்டு. ஆனால் நம்ம பாகவதம் படித்தோம்னா வேலைக்கு போகாம வரும், பாகவதம் படிச்சுன்னு தான் பாரு, எல்லாம் சம்பாதித்து வக்கு இல்லாம அப்படின்ட்டு எங்கள் அப்பா ஒரு தடவை அடிச்சுட்டாரு. என்ன அடிச்சு வாயில் அடிச்சு அப்படியே வாய் வீங்கி போச்சு, குத்திட்டாரு. அது மாதிரி அடிபட்டு, ஆனால் பாகவதத்தை நான் உடலை. அப்போ கூட பாகவதம் தான் படிச்சுன்னு இருக்கேன் எனக்கு. ஏன்னா நான் வந்து அப்போ காலேஜ் படிச்சுன்னு இருக்கும்போது எப்படி வேலைக்கு போக முடியும்? காலேஜ் படிச்சுன்னு இருக்கேன், எப்படி வேலைக்கு போக முடியும்? இல்லை காலேஜ் படிக்கல, காலேஜ் படிச்சு முடிஞ்ச பிறகு அப்புறம் வந்து நான் வேலை வந்து எனக்கு செட் ஆகலை. அதாவது நான் சொல்றது புரிஞ்சுக்கணும். என்னன்னா, எனக்கு உலகமே தெரியாது, காலேஜ் முடிச்சு உலகம் தெரியாது. பாகவதத்துக்கு வந்துட்டேன், ஆன்மீகத்துக்கு வந்துட்ட பிறகு பாகவதம் ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் கிளாஸ் போய், வள்ளலார் வழியில் போய் மெடிடேஷன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி, வேதாத்ரி மகரிஷியுடைய சிஷ்யர்களை தீட்சை வாங்கிட்டு அந்த குண்டலினி சக்தி வழியெல்லாம் பண்ணி மெடிடேஷன்லாம் பண்ணி தீவிரமாக யோகத்துக்கு ஈடுபட்டு அந்த வழியில் போயிடுச்சு. எனக்கு இந்த வேலை செய்கிறது சம்பாதிக்கிறதுன்றதெல்லாம் தெரியாது, எனக்கு இந்த உலக அனுபவம் கிடையாது. ஆனால் சம்பாதிக்கணும் இல்லையா? அப்படின்னா எந்த அப்பாவுக்கு தான் கோவம் வராது, தண்டை சொல்லிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண அடிப்பாரு. ஆனால் நான் அப்புறமா என்ன பண்ணேன், அந்த மெடிடேஷனை விட வசதி என்ன பக்தி வழி தான் கலியுகத்தில் அப்படின்னு சொன்னேன். அந்த பாகவதம் படிக்க ஆரம்பித்தேன், புஸ்தகம் நிறைய வாங்க ஆரம்பித்தேன். அது அப்பாவுக்கு பிடிக்காது. எங்கன்னா வேலை வெட்டிக்கு போகிறத விட்டு சும்மா பாகவதம் படிச்சுருக்கானேன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாரு, வாயில் அடிச்சிட்டாரு, வாய் வீங்கி போச்சு எனக்கு. அப்புறமா அப்படி போயிடுச்சு. அதனால் நம்மளை ஓரம் கட்டினாங்க, ஒதுக்குனாங்க. நான் வீட்டில் எங்கள் அப்பா முன்னாடி நான் சாப்பிட முடியாது, தங்கச்சிலாம் கூட எனக்கு அதெல்லாம் சரி வேணாம், எதுக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது மாதிரி எல்லாமே ஒதுக்குனாங்க. மொத்தம் சாப்பாடு எங்கன்னா கல்யாணத்தில் எங்கன்னா கோயிலில் கல்யாணம் வச்சாங்கன்னா அங்கே போய் சாப்பிடுவேன். ஐயப்பங்களுக்கு மாலை போட்டாங்கன்னா அங்கே போய் சாப்பாடு இருக்கும், அங்கே போனால் ஃப்ரீயாக எல்லாரும் சாப்பாடு போடுவாங்க. அந்த கும்பலில் போய் நான் சாப்பிடுவேன். இந்த பெரம்பூரில் அந்த தீமிதி திருவிழா வச்சாங்க, அப்போ அங்கே அம்மன் கோயிலில் சாப்பாடு போடுவாங்க, அங்கே போய் சாப்பிடுவேன். கோயிலில் சாப்பிடுவேன் பசி எடுத்தா. இல்லை எங்கன்னா அன்னதானம், வள்ளலாருக்கு அன்னதானம் பண்ணுறாங்க இல்லையா, பசி அங்கே போய் சாப்பிடுவேன். இது மாதிரி நான் சாப்பிட்டுருந்தேன். எல்லாமே இருக்குது. ஆனால் அப்பா அம்மா கையில் இருக்குது எல்லா சொத்துக்களும், எல்லாமே இருந்தோம். ஆனால் எதுவும் இல்லாத பசி எடுத்தா எங்கே போவேன்? அப்போ கல்யாணமும் ஆகலை. அந்த சமயத்தில் சாப்பாடு எங்கன்னா கோயிலில் சாப்பாடு போட்டால் கோயிலில் போய் சாப்பிடுவேன். ஏன்னா கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா அங்கே போய் கல்யாணத்தில் போய் சாப்பிடுவேன். எங்கேயாவது போய் பசி ஆத்தின்னு வள்ளலார் மடத்தில் போய் சாப்பிடுவேன். இது மாதிரி சாப்பாட்டுக்குன்னா அதே இன்னைக்கு கூட அதனால தான் ஒரு பருக்கு கூட கீழே சிந்த மாட்டேன். சிந்தனை உடனே எடுத்து போட்டுருவேன். அது மண்ணில் இருக்குது, அதெல்லாம் பார்க்க மாட்டேன். அந்த சோத்துக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அந்த சாப்பாடு எடுத்து போட்டு தான் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுவேன். இன்னைக்கு சாப்பாடுன்னா அதுக்கு ஒரு மரியாதை, அதுக்கு அது தெய்வமாக நினைப்பேன். ஏன்னா அந்த சாப்பாட்டுக்காக நான் அப்படி அலைஞ்சிருக்கேன்.
பெத்த அப்பா அம்மாவே பிள்ளைக்கு ஓரம் கட்டினாங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அது மாதிரி நான் சொல்ல விரும்பல. சரி, அதுதான் போச்சு. அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு எல்லாம் அனுகூலமாச்சா? யாருமே. அதான் சொல்றேன்னே, அது எப்படி ஆரம்பத்துல எல்லாம் ஒத்துமையா அந்த மாதிரி இருந்தாங்க, அப்புறமா நம்ம முதுகுல குத்துனாங்க. எல்லாம் துரோகங்கள். சகோதர சகோதரிகளும் சொத்து விஷயத்துல நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. சொத்து தான் பெருசா மதிச்சாங்க, உறவுகளை பெருசா மதிக்கல. இது மாதிரி கஷ்டங்களை கொடுத்தாங்க, ரொம்ப துன்பங்களை கொடுத்தாங்க. சட்டபூர்வமா நேரடியா ஒரே பிரச்சனைகள் நிறைய. அந்த சுயநலம் மட்டுமே குறிக்கோளாக கொண்டு நம்மளை பயன்படுத்தினாங்க. உறவை பெருசா மதிக்கல, மனைவி எல்லாமே. அப்போ இவர்களுக்கெல்லாம் பயந்து நான் ஓடினேன், வீட்டை விட்டு. அங்கே ஓடினேன், கோயில் கோயிலாக ஓடினேன், மடமாக ஓடினேன், குருமார்கள் காலெல்லாம் போய் விழுந்தேன். எங்கேயுமே ஆசிரியம் கிடைக்கல. திருச்சி போவேன், ஸ்ரீரங்கத்துக்கு போவேன், திருப்பதி போவேன், கும்பகோணம் போவேன், கோவிந்தபுரத்துக்கு போவேன், அங்கங்கே போய் அழிவேன். இருட்டில் 11 மணிக்கு சுற்றி கிடப்பேன், நிம்மதி இல்லாமல். ஏன்னா கல்யாணம் ஆன பிறகுதான் ரொம்ப அழைச்சேன், டார்ச்சர் தாங்க முடியாமல். சம்பாதிச்சேன், எல்லாம் பண்ணேன், ஆனாலும் டார்ச்சர். கல்யாணம் ஆன பிறகு, கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா அம்மாவால் கைவிடப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாமே நல்லது செய்தாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. அவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனாலும் அதுக்கு மேலே டார்ச்சர் பயங்கரமாக கொடுத்தாங்க. அப்படி அதான் சார், நிம்மதியை தேடி அலைஞ்சேன். யாராருக்கோ உறவினர்களுக்கு பயந்து சொந்த வீட்டை விட்டு ஊராக ஓடினேன், கோயில் கோயிலாக அலைஞ்சேன், குருமாரில் ஆசிரிச்சேன். எங்கேயாவது அடைக்கலம் கிடைக்குமான்னு. அப்போ என்ன பகவான் பண்ணுறான்னா, பக்குவப்படுத்துகிறான். உன் உறவினர்களால் 10 பைசா லாபம் இல்லை, பகவான் ஒருத்தன் தான் காப்பாற்றுவோம். குருமார்கள் தேடி அலைஞ்சா யாராவது குரு கிடைப்பாங்களான்ட்டு பல மடங்களுக்கு, பல குருமார்களை போய் ஆசையும் கேட்டேன். ஒன்றுமே கிடைக்கல, சாந்தியும் கிடைக்கல, எனக்கு ஆசையமும் கிடைக்கல. எனக்கு விதிக்கப்படலை, அதான் விஷயம். மற்றவங்களுக்கு அந்தந்த குருமார்கள் செட் ஆகிடும், ஓகே, நான் அவங்கள தப்புன்னு சொல்ல வரல. அவங்களுக்கு என்ன செட் ஆகுதோ பகவான் படி அந்த இருக்கான, அவங்க தலையில் என்ன எழுதிருக்கோ அவங்களுக்கு அந்த குரு செட் ஆகிடும். எனக்கு செட் ஆகல, அவ்வளோ. பட்சத்தில் பகவானையே குருவை ஆசிரிச்சு பகவான்ல நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் அப்படிதான் நடக்கும். நீ பாகவதத்துக்கு வந்துட்டு இல்லை, பாகவதம் படிக்க ஆரம்பிச்சல, பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி பார்க்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடியே பாகவதம் கேட்க ஆரம்பிச்சல. அப்போ அப்பா அம்மா எல்லாம் நம்மளை ஓரம் கட்டினாங்க, எல்லாமே தம்பி தங்கை எல்லாம் ஓரம் கட்டுவாங்க. எல்லாம் நடக்கும், அப்படிதான் நடக்கும். அப்படி நடக்கணும். அப்படி நடந்தாதான் நீ பண்ற பக்தி பர்ஃபெக்ட்னு அர்த்தம், நீ சரியான வழியில போறன்னு அர்த்தம். உங்க சோதனைகளே வரல, துன்பங்களே வரலன்னா நீ போற பார்த்து சரியில்லைன்னு அர்த்தம். அவ்வளோ பாகவதத்தை அப்படின்னாதான் இதெல்லாம் இந்த உறவுகளுடைய துரோகங்களை பார்த்து, அவமானங்களை பார்த்து, அவர்கள் பயமுறுத்தல்களை சந்திச்சு, அப்போ நம்ம சொந்த வீட்டை விட்டு எங்கெங்கயோ ஓடி, எங்கேயுமே அடைக்கலம் கிடைக்காம அலைஞ்சி துன்பப்பட்டு, அப்புறமா ஒரு தைரியத்துல மறுபடியும் வீட்டுக்கு வந்து அவன் மறுபடியும் அந்த உறவினர்கள் முகத்திலேயே முழிச்சுட்டு அவர்களோட போராடின்னு சண்டை போட்டுன்னு என்னென்ன எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ தோல்விகள், எவ்வளோ அவமானங்கள் எல்லாரும் இருக்கும். எல்லா பிரச்சனைகளும் சந்திச்சு நம்ம காசுகள் வாங்கி நமக்கு நம்ம பொருள் எல்லாம் சாப்பிட்டுட்டு நமக்கு துரோகம் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் சந்திச்சிருக்கீங்களா? தோல்விகளை, கஷ்டங்களை அதெல்லாம் சந்திச்சேன். இல்லைன்னா பாகவதத்துக்கு வர முடியாது. நீ பாகவதத்துக்கு ஆசைப்பட்ட, அதுக்கான பக்குவம் வேண்டும் இல்லையா? அவிபக்வ கஷாயானம் துர்தர்ஷோகம் குயோகினாம். பக்குவம் இல்லாத ஆத்மாக்களுக்கு பகவத் தர்சனம் கிடைக்காது. அது பாகவத் தர்சனத்துக்கே. இந்த பாகவதத்துல வெறுப்படிக்குது, சுவை இல்லை அப்படின்னா இன்னும் நீ விழிப்புணர்வு பெறலன்னு அர்த்தம். இன்னொன்று உனக்கு பாகவதத்துல பசி எடுக்கலன்னு அர்த்தம். அந்த பசியை தூண்டுறதுக்கு தான் இதெல்லாம், இந்த அலைய வர்றது. உறவினர்களால் இப்ப நாம உறவினர்கள் திறக்க முடியாது. பகவான் கருணையினால நம்ம உறவினர்கள் நம்மளை கைவிடுற மாதிரி பண்றோம்.
நீயே விட சொன்ன பாசங்களை உறவினர்கள் தம்பி தங்கச்சி மேல உள்ள பாசம் விட்டுற முடியுமா? அப்பா அம்மா மேல பாசம் விட்டுற முடியுமா? இல்ல மனைவி குழந்தை மேல உள்ள பாசம் விட்டுற முடியுமா? அவர்கள் உன்னை விட்டாங்கன்னா, அவர்கள் உன்னை ஓரம் கட்டினாங்கன்னா இவனை விட்டுத்தானே ஆகணும். உன்னதான் சேர்த்துக்கிறது யாருமே இல்லையே, நீ அனாதை தானே. எல்லாம் இருக்கு, வீடு வாசல் மனைவி சொத்து சுகம் எல்லாம் இருக்கு, ஆனா எதுவுமே இல்லை. ஏன்னா எதுவுமே உன் கையில இல்லை. அப்ப யாரா ஒரே சொத்துனா, நமோ அகிஞ்சன வித்தாய, இப்படியாப்பட்ட ஏதும் இல்லாதவர்களுக்கு பகவானே சொத்தா இருக்கிறானா. அந்த சொத்து நம்மளுக்கு என்ன காப்பாற்றணும்? இந்த சொத்து இருந்தாலும் ஒருபடி சாப்பாடு சாப்பிடலாம். சாப்பாட்டுக்கு அலைஞ்சேன், மடம் எங்கெங்கயோ எங்கெங்க சாப்பாடு போறாங்களோ அங்கெல்லாம் போய் உட்காந்துருவேன். சமபந்தி போச்சனம் வள்ளலார் ஆசிரமம் தான் அடிக்கடி போய் சாப்பிடுவேன் பசி எடுத்தா. அது ஒரு வேலையோ இல்லாட்டி 2 வேளை கெச்சா சாப்பிடுவேன், இல்லாட்டி ஒரு வேளை சாப்பிட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு கிடப்பேன். ஒரு வேளை சாப்பாடு தான் கிடைக்கும். வள்ளலார் மடத்துல போனா அதை சாப்பிட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு அப்படியே பகவான் நாம சொல்லி பாகவதம் படிச்சுன்னு அப்படியே ராமாயணம் படிச்சுன்னு பகவான் நாமா சொல்லிட்டு பாகவதம் படிச்சுன்னு இருப்பேன். அவ்வளவுதான், அந்த ஒரு வேளை சாப்பாடு தான். எத்தனையோ நாள் பட்னி. எங்க மடங்கள்ல போய் கரெக்டா வள்ளலார் மடத்துல போனா அதை காலைல கஞ்சி கொடுப்பாங்க, மதியானம் சாப்பாடு போடுவாங்க. நான் கஞ்சிக்கு போய் அட்டன் பண்ணுறேன் இல்லையா, சாப்பாடு போய் அட்டன் பண்ணுவேன். சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு அதுதான் வந்துடும். அந்த ஒரு வேளை சாப்பிட்டேன்னா திம்முன்னு அதோட கிடப்பேன். அந்த ஒரு வேளை சாப்பாடு தான். எத்தனையோ நாள் சாப்பாடு இல்லாமல் பட்னி, தண்ணி குடிச்சிட்டு இருப்பேன். அப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்கீங்களா இளம் வயசுல? அப்போ நான் மகான்கள்லாம் தேடி போன போது ட்ரிபிளிகன் பிரிவாக்களை போய் சொல்றேன், இது போல கஷ்டங்கள் நிறைய வருது. கல்யாணத்துக்கு முன்னாடியே ட்ரிபிளிகன் பிரிவா, ஆங்கிலேய பிரிவான்னு சொல்லுவாங்க. அதை கோவிந்த தாமரை சொல்லுவாங்க இல்லையா, அது பேரு ஆங்கிலேய பிரிவா. ஆஞ்சநேயர் கோவில் பின்னாடி இருப்பாரு, ட்ரிபிளிகன்ல இருப்பார். திருவள்ளிக்கேணி பிரிவான்னு சொல்லுவாங்க. 19 வருஷமா காஞ்சி மகாமடத்துல பாகவதம் பாராயணம் பண்ணவர் அவர். பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு மானசிக குரு அவர். ஆங்கிலேய பிரிவா, ட்ரிபிளிகன் பிரிவான்னு சொல்லுவாங்க. அவர்களை போய் கேட்டேன், ரொம்ப கஷ்டம் வருது, இது போல உறவினர்களே நம்மளை ஆதரிக்க மாட்டாங்க. சின்ன வயசுல கஷ்டம் வந்தா நல்லதுப்பா, தாங்க முடியும். வயசான காலத்துல கஷ்டம் வந்தா தாங்க மாட்டேன். இப்போ வர்றது நல்லது, இப்போ தாங்கிக்கோ, பின்னாடி நல்லா இருப்பேன். இப்படியே சொன்னார் அந்த மகாத்மா. காஞ்சி மகாபுரியருடைய ஆப்த சிஷ்யர் ஆகிய அப்படி ட்ரிபிளிகன் பிரிவா, ஆங்கிலேய பிரிவா, அவர் சொல்றாரு, சின்ன வயசுல உனக்கு கஷ்டம் வர்றது நல்லது, பின்னாடி நீ நல்ல சாந்தி பெறுவ. அப்புறமா கஷ்டம் அனுபவிச்சுன்னா வயசான காலத்து கஷ்டம் தாங்க மாட்டேன், இப்போ உனக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்குது, இப்போ தாங்கலாம் அப்படின்ட்டு சின்ன வயசுல அப்போ சொல்றாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்றாரு என்னை பார்த்து. அது மாதிரி எல்லாமே துரோகங்களா இருந்தா, உறவினர்களால் கைவிடப்பட்ட ஒரு பிள்ளைன்னா அது நான் தான். அப்படி எல்லாமே விட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எந்த வருமானமும் இல்லை, எந்த கஷ்டமும் தெரியல. அப்போ நான் வருமானம் தேடினேன், வேலைக்கு போய் அதை கஷ்டப்பட்டேன், தெரியாத வேலைலாம் செய்தேன். படித்தது பிஏ, தெரியாத வேலைலாம் எங்கெங்கேயோ போய் என்ன குப்பை வாரி கொட்ட சொன்னால் குப்பை வாரி கொட்டுவேன், செக்யூரிட்டி வேலை செய்ய சொன்னால் செக்யூரிட்டி வேலை செய்வேன். என்னென்ன வேலை கொடுக்குறாங்களோ அதெல்லாம் செய்தேன். எப்படியோ இந்த வயிற்றை கழுவணும், குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னு இதெல்லாம் செய்தேன். ஆனால் அதிலெல்லாம் கூட எனக்கு வேலை நிலைக்கல. எந்த வேலையுமே ஒரு வருஷம் செய்தா பெரிய விஷயம். அது என்னவோ தெரில, எனக்கு குதிரல, எனக்கு குழைக்க தெரில, அதான் சொல்லணும், சம்பாதிக்க தெரில. எனக்கு ஏமாளி, பாவதம் பண்ணி வந்துட்டேன். ஒன்று அவங்களே நம்மளை துரத்திடுவாங்க, இல்லை அங்கே போனால் அங்கே ஒரு திருட்டு கும்பல் இருக்கும், அதை பார்த்து எனக்கு பிடிக்காது. எனக்கு அந்த திருட்டு கும்பலை பார்த்தா பயம். அந்த கம்பெனியில் வேலை செய்கிறதுல அதை விட்டு நானே விலகிடுவேன், இல்லை அவங்களே துரத்திடுவாங்க, இல்லை நாமளே விலகிடுவோம். அது மாதிரி தான் சூழ்நிலை அப்படி ஏற்படும். கடைசியில் என்ன ஆச்சு, பாகவதமே கதியாக வந்தாச்சு. பகவான் நாமா சொன்ன அப்புறமா பகவான் என்ன பண்ணான், அப்போது வேலை இல்லைன்னா எப்படி சாப்பிட்றது? அப்போ தான் பகவான் பல வழிகளில் எனக்கு சாப்பாடு போட்டான். நான் பரம்பராகதமான சொத்து உதவல, என் வயிற்ற நிரப்பல, என் கட்டின மனைவி வயிற்ற நிரப்பல,
அவங்கவுங்களுக்கு எல்லாம் சேர்த்துப்பாங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் வேணாம், எதுக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது. அம்மா அப்பாவும் இருந்தோம், அப்பவும் நல்ல சாப்பாடு சாப்பிடல. எப்போ ராமநாமம் நாக்கில் தொட்டணும் விநாயகர் கோயிலில் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ தான் 3 வேளை சாப்பாடு திருப்தியாக சாப்பிட்டேன். அதுக்கு முன்னாடி ஹரே கிருஷ்ணா சொன்னேன், இஸ்கானுக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், இஸ்கானில் போய் சாப்பிடுவேன். எங்கேயாவது சாப்பாடு கிடைச்சா போதுன்னா அங்கே என்ன சொல்லுவாங்க, பெரம்பூர் இஸ்கானில் போனால் இங்கே வந்து சேவை செய்கிறவங்களுக்கு தான் சாப்பாடு. சார் நான் எதாவது சேவை செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை இப்போ எதுவும் சேவை இல்லை அப்படின்னு அம்மா ஹோட்டலில் போய் என்ன பண்ணுவேன், ₹1 இட்லி போய் அங்கே சாப்பிட்டு அப்போ பெரம்பூர் இஸ்கானில் போய் கைங்கரியம் பண்ணுவேன். ஆனாலும் பிரசாதம் வராது. அப்புறம் மேலேருந்து பிரசாதம் எடுத்து வந்து கொடுப்பாங்க எப்போது. அது கைங்கரியம் பண்ணால், அந்த சர்வீஸ் பண்ணால் தான் சாப்பாடு பெரம்பூர் இஸ்கானில். அது ஒரு வேளை தான். அப்போ நம்ம கேட்பேன், போய் பிரசாதம் கொடுங்கன்னு கேட்பேன். இல்லை இங்கே சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு தான் சாப்பாடு அப்படின்ட்டு பெரம்பூர் இஸ்கானில் சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவேன், நேராக சரி சர்வீஸ் கொடுங்கன்னா சர்வீஸ் எதுவும் இல்லை, எல்லோரும் சரியா அவங்களுக்கு சர்வீஸ் இருக்குது, சர்வீஸ் இல்லை எனக்கு எதுவும். சரி ஓகே, நான் பாட்டு என்ன பண்ணுவேன், நேராக அம்மா ஹோட்டலுக்கு போய் பக்கத்துலேயே அங்கே பெரம்பூர் இந்த மெயின் ரோடு பஸ் ஸ்டாண்டு மெயின் ரோட்டில் அம்மா ஹோட்டல் இருக்குது. அங்கே போய் இட்லி வாங்கி சாப்பிடுவேன். ₹1 ₹2 இட்லி இருக்கும், அது வாங்கி சாப்பிடுவேன். அப்படி சாப்பிட்டு வாழ்ந்தேன் அந்த இட்லி. ஆனால் எனக்கு அந்த எச்சத்தட்டில் சாப்பிட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், அந்த கம்ப்யூட்டர் இலை இருக்கு இல்லையா, அந்த கம்ப்யூட்டர் இலை அதை வாங்கி போயிடுவேன். வாங்கி போய் அந்த தட்டில் வச்சு, அப்போ அந்த சமயத்தில் கூட இந்த சுத்தபத்தம் பார்க்குறேன் போகிறேன். அது என்ன தெரியல, பிறவிலேருந்தே எனக்கு அப்படி வந்துடுச்சு. அது முன் ஜென்மத்தில் விட்ட கூட தொடர்புடைய தெரியல. கொஞ்சம் ஆச்சாரம் பார்ப்பேன். ஆச்சாரம்னா இலையில போட்டால் சாப்பிடுவேன், இந்த எச்சத்தட்டில் கூட. சில வீட்டில் எச்சத்தட்டில் பக்தர்கள் வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன், ஆனால் எனக்கு பிடிக்காது. அவங்க சாப்பிட்டு அந்த எச்சத்தட்டில் போடுறாங்கன்னா எனக்கு பிடிக்காது. ஆனால் அவங்க பலவந்தப்படுத்தும் போது நான் சாப்பிடாம இருக்க முடியாது, அதனால சாப்பிடுவேன். இலையில தான் சாப்பிடுவேன். இப்போ நம்ம வீட்டில் சாப்பிட்றது தான் வேறு. வெளியில் போனால் அவங்க எல்லாம் சாப்பிட்டு அந்த தட்டு இருந்தால் அதில் வந்து கம்ப்யூட்டரில் வச்சு அதில் இட்லி வாங்கி சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு அந்த கம்ப்யூட்டர் இலையை குப்பையில் போட்டு கை கழுவிடுவேன். அந்த இட்லி சாம்பார் நல்லாயிருக்கும் அம்மா ஹோட்டலில், எனக்கு அமிர்தம். அப்போது இப்படிலாம் கஷ்டப்பட்டு அங்கங்கே ஃபெயிலியர் ஆகி எங்கேயும் அடைக்கலம் கிடைக்கல. அது பெரம்பூர் இஸ்கான்லேயும் அடைக்கலம் கிடைக்கல. நம்மளை முறைச்சாங்க, திட்டினாங்க, என்னென்னவோ பண்ணாங்க, அவமானப்படுத்தினாங்க பல பேர் முன்னாடிலாம். அதெல்லாம் சகிச்சின்னு எல்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு, நீ அங்கே வரக்கூடாது, இங்கே வரக்கூடாது, மேலே வரக்கூடாது தான். பெரம்பூர் இஸ்கானில் போனால் மேலே வரக்கூடாது தான். அதெல்லாம் வந்து நல்லா இது பண்ணுறவங்க ஒரு சீனியர் டிவோட்டிஸ், அது அவங்களாம் ஒரு தரம் இருக்குது. அவங்க தான் போகணும் மேலே, நம்மளாம் போகக்கூடாது. புதுசாக வரவங்கலாம் நல்லா இளம் வாலிபர்களாக இருந்தால் அவங்க போவாங்க, நம்மளாம் போனால் சேர்த்துக்க மாட்டாங்க. அது மாதிரிலாம் கஷ்டப்பட்டு சரி அந்த இடமும் நம்மளுக்கு அடைக்கலம் இல்லை அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே பகவானே குருவா ஆசிரிச்சு, நீ தான் கதி, நீ என்ன பண்ணுறே பண்ணு. அப்புறமா தான் நாமளா தேர்ந்தெடுத்து தான் ராமநாமம். ஹரே கிருஷ்ணா போனேன், அடைக்கலம் இல்லை. அவங்க எல்லாத்துலேயும் ஹரே ராமா போனால் அங்கேயும் அடைக்கலம் இல்லை. அங்கேயும் மடத்தில் போனாவே ஹரே ராமா இல்லை. இல்லைப்பா இங்கெல்லாம் வெளியாலாம் இருக்கக்கூடாது, களம். அவங்க பாகவத பாராயணம் பண்ணிருக்காங்க மடத்தில். இங்கெல்லாம் உட்காரக்கூடாது, சாயங்காலம் 4 மணிக்கு வாங்க, 4 மணிக்கு வரலாம், இப்போ உட்காரக்கூடாது. நான் பாகவத புஸ்தகம் வச்சுருக்கேன், அவங்க பாராயணம் பண்ணுறாங்க மடத்தில், அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். என்னை எழுப்பி தத்துறாங்க மடத்தில், ஹரே ராமா மடத்து அங்கே மலைப்பட்டு எழுப்பி தத்துறாங்க, ஏந்திர களம். இல்லை உட்காரக்கூடாது, ஏந்திர. நாங்கள் பாகவதம் தானே பாராயணம் பண்ணுறாங்க, அதான் ஃபாலோ பண்ணுறேன். உட்காரக்கூடாது, அங்கே சிஷ்யர்கள். சரி எழுந்துவோம். இங்கேயும் நம்மளுக்கு அடைக்கலம் இல்லை, அப்போ எங்கே தான் போகிறது? அங்கே போய் வாசலில் தெருவில் நிற்கிறேன், பார்க்குறேன், இது பாகவத பவனம்னு போட்டது. இது பாகவதத்தில் வந்தேன். கடைசியில் நமக்கு இப்படி சொல்கிறாங்க. அது குரு மேலே தப்பு இல்லை, அது கீழே இருக்கிறவங்க சிஷ்யர்கள் நம்மள அப்படி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஆசையாக பாகவதம் கேட்கலான்னு வந்தா வெளியே போய் துரத்துறாங்க.
இப்போ இங்கெல்லாம் உட்காரக்கூடாது, வெளியெல்லாம் உட்காரக்கூடாது, கிளம்பு தோத்துறோம். சரி, நம்மளை பார்த்தா யாருக்கு பார்த்தாலும் இலகாரமாக இருக்கும். முகத்தை பார்த்தா தெரியுது இவன் பக்தர் மாதிரியே தெரியுது, என்னை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி பைத்தியக்கார மாதிரி இருக்கும்ல. அதனால் அலட்சியை பற்றி துரத்தி விட்டாங்க. எல்லாத்துலேயும் துரத்துவாங்க. என்னன்னா எல்லாருமே துரத்துவாங்க, என்னன்னா எல்லாரும் ஏமாத்துவாங்க. நான் ஏமாளி தான், நான் என்னை பைத்தியக்காரன்னுவாங்க, என்னன்னா எல்லாரும் அவமானப்படுத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நான் எழுச்ச வாய்ந்தான் இருக்கட்டும். ஆனாலும் கடைசியில் பகவான் நாமா ராமநாமாவை ஹரே ராமாவும் கை கொடுல. இங்கே வந்தாலும் ஹரே ராமா சொல்ற இடத்துல இங்கே ஒரு கோயிலில் இங்கே அவமானப்படுத்துறாங்க ஒரு சாதாரண பிரசாதத்துக்காக. நான் பிரசாதம் நல்லா சாப்பிடுவேன், நான் பிரசாதத்துக்கு அலையிறவேன். நான் பிரசாதம் ஒரு தடவை போய் 2வது தடவை வாங்கினேன், அதுக்கு என்னை அவமானப்படுத்தி திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. சரி, அங்கேயும் விட்டு வந்துட்டேன். அப்போ எனக்கு என்ன கதி? ஒன்று லைனில் நிற்கிறாங்க பிரசாதம், ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டேன், எனக்கு பசி ஆறல. இன்னொரு தடவை போய் 2வது தடவை பிரசாதம் வாங்கலான்னு போனால் என்னை ஒருத்தர் அந்த தர்மகத்தை அங்கே அந்த ஹரே ராமா சொல்கிற இடத்துல திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. போப்பா, பிரசாதம் கிடையாது. சரிங்க, இந்த சோத்துக்காக தான் நான் அவமானப்படுவேனே அங்கங்கே, பிரசாதத்துக்காக. அப்புறமா தான் சரி, நமக்கு இனிமேல் ராமநாமம் தான். நம்ம ஹரே ராமாவும் வேணாம், ஹரே கிருஷ்ணாவும் வேணாம், எங்கே போனால் நம்மளுக்கு அடைக்கலம் கிடையாது. பிடிச்சேன் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். என்னமோ எனக்கு தோணுச்சு. எனக்கு என்ன அங்கே அவமானப்படுத்தின இந்த பிரசாத்துக்காக அவமானப்படுத்தி வெளியே தோத்துறாங்களே, இங்கெல்லாம் கூட்டி கிளம்பு, நீங்க இதெல்லாம் வராது. என்னங்க ஒரு 2வது வாங்கக்கூட பிரசாதம் வாங்கினாங்க. சரி, நான் வாங்கலைங்க, அது எதுக்கு தள்ளுறீங்க அப்படின்ட்டு கேட்டதுக்கு இப்போ கிளம்புனி முதல் அப்படின்னு திட்டாங்க. அங்கே ஹரே ராமாவில் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்ட பிறகு என் தண்டராஜன் ஒரு பையன், என் மச்சான், அவங்க சொல்கிறேன், சரி கோச்சியம்மா வாமம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வரான். அந்த பிறகு இங்கே வேம்பலியம்மா கோயிலில் சொல்கிறான், எனக்கு ஹரே ராமா வேணாம், ஹரே கிருஷ்ணா வேணாடா, நான் ராமநாமா சொல்ல போகிறேன், என் பின்னாடி வரியான்னு கேட்டேன். அவன் என்ன சொன்னான், போமம்மா, நீ எதுலையுமே ஸ்டடியாக இருக்க மாட்டேன், ஒரு டைம் ஹரே கிருஷ்ணா சொல்கிற, ஒரு டைம் ஹரே ராமா சொல்கிறேன், மாற்றி நீ ஒரு சிரமம் இருக்க மாட்டேன், நீ முதல்ல 1 வருஷம் கரெக்டாக இந்த ராமநாம சொல்லு, அப்புறம் பின்னாடி வர அப்படின்னா. தண்டராஜன் ஒரு பையன், என் மச்சான். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் கோயிலில் உட்காந்து ராம 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 ராம, இதுமாதிரி ராமநாமத்தை தவிர வேற நாமம் தெரியாது எனக்கு. அதான் கதினை பிடிச்ச ராம 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 ராம் சொன்ன உடனே ஒரே வாரத்தில் கையில் 5000 வந்தது. என்னடா அது 5000 நம்ம கையில் வருது. அடுத்தது பார்த்தா அடுத்த மாதம் 10,000 வருது. அவன் 3 வேளை சாப்பாடு திருப்தியாக சாப்பிடு. ஆனால் எப்படின்லாம் கேட்காதீங்க, பகவான் கொடுத்தது. ராமநாமம் சொன்ன அடுத்த க்ஷணத்தில் 3 வேளை சாப்பாடு திருப்தியாக சாப்பிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றேன். அதுனா ராமநாமம் போட்ட பிச்சை. 2018 ராமநாம நாக்கில் தொட்டேன், அதுதான் எனக்கு சாப்பாடு போட்டது. ஹரே கிருஷ்ணா ஹரே ராம சொல்லும் போதெல்லாம் பிச்சை எடுத்தேன், கஷ்டப்பட்டேன். நான் தப்புன்னு சொல்ல, நாமதை தப்புன்னு சொல்ல வரல, நான் பிச்சை எடுத்தேன். ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கு போய் கெஞ்சினேன் சாப்பாட்டுக்கு. பிச்சை எடுக்க மாட்டேன் போய் சாப்பாட்டுக்கு, அப்படி கிடையாது. எங்கள் மடத்தில் போடுவாங்களோ, எங்கள் கோயிலில் போடுவாங்களோ, எந்த இஸ்கானில் போடுவாங்களோ அப்படின்னு சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்தேன் அப்படி. ஆனால் இன்னைக்கு 3 வேளை சாப்பாடு திருப்தியாக சாப்பிட்றேன். இன்னைக்கு யாருன்னா பசியோடு இருந்தாங்கன்னா அவங்க பிரிஞ்சு பொட்டில் வாங்கிட்டு போய் கொடுப்பேன். ஏன்னா அந்த பசியை நான் அவஸ்தைப்பட்டிருக்கேன். அந்த பசிக்கு அன்னதானத்துக்கு ஏதாவது டொனேஷன் கொடுப்பேன். அன்னதானத்துக்கு யாராவது பசின்னு வந்தால் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன், இல்லை நான் காசாக கொடுத்துருவேன். சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன், முக்கால்வாசி சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன். அவங்களுக்கு தேவையானது எல்லாமே சேர்த்துருவேன். ஏன்னா பகவான் கொடுத்துருக்காங்களா நம்மளுக்கு. இப்போது நான் ராஜா, அன்னைக்கு நான் பூஜா பிச்சைக்காரன். இன்னைக்கு பிச்சைக்காரன் தான், ஆனால் பகவான் படி அளக்கு. அப்போது மாதம் ஒரு 10,000 ரூபாய் வருதுன்னா எப்படி இருக்கும்? ராஜா மாதிரி இருக்கலாம், 3 வேளை சாப்பிடலாம் திருப்தி. அப்போது உறவினர்களால், மனைவி குழந்தைகள், அப்பா அம்மாவால், தம்பி தங்கைகளால் எல்லாரும் நம்ம கைவிட்டாலும் பகவான் கைவிட மாட்டான். சில விஷயம் இப்போ மனைவி குழந்தைலாம் சொல்லனா அதெல்லாம் சொல்லக்கூடாது. நிறைய விஷயம் அவங்களுக்கு சாப்பிடுவாங்க, நம்மளுக்கு சாப்பாடு இருக்காது, அது மாதிரி பண்ணுவாங்க.
மொத்தம் நான் பட்னி தான். அப்படி இருக்கும்போது தனியாக நான் சமையல் செய்து சாப்பிடுவேன். குடும்பத்தில் இருந்தாலும் குடும்பத்தில் நான் இல்லை, அவங்க தனியாக சமையல் செய்து சாப்பிட்றாங்க, நான் தனியாக சமையல் செய்து தான் சாப்பிட்றேன். நீங்கள் ஒன்றா பாருங்கள், இங்கே சமையல் அறை இருக்குது, இங்கே நான் தான் தனியாக சமையல் செய்து சாப்பிட்றேன். பார்த்தீங்களா, இது நான் தான் தனியாக சமையல் செய்து சாப்பிட்றேன். மேல் வீட்டில் மாடியில் நான் இருக்கேன், தனியாக சமையல் செய்தேன். உண்மையை சொல்கிறதுக்கு எதுக்கு நான் தயங்கணும்? நான் ஏன் வைக்கப்படணும்? மனைவி குழந்தைகளால் ஒதுக்கப்பட்ட பிறகு அவங்களுக்கு நான் எல்லாம் செய்வேன். உறவு இருக்கு, எல்லாருக்கும் எல்லாம் செய்வேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் எனக்குன்னு வரும்போது எனக்கு அவங்க சமையல்லாம் அவங்க தான் சாப்பிடுவாங்க. நம்ம அவங்களுக்கு எல்லாம் காய்கறி இருந்த அரிசி எல்லாம் நம்ம செய்வோம், நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம செய்வோம். ஆனாலும் தனியாக நம்மளை நீ சமைச்சு சாப்பிட்டுக்கோ, இது மாதிரி யாருன்னா சொல்லுவாங்களா? நம்ம கையில் எல்லாத்தையும் வாங்கிக்கினேன் நீ தனியாக போய் சமைச்சு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படி சொல்லுவாங்க நம்ம வீட்டில். இப்போ தனியாக சமைச்சு சாப்பிட்றேன், நல்லா 3 வேளை திருப்தியாக சாப்பிட்றேன். பகவான் நைவேத்தியம் பண்ணி அழகாக பாகவத பாராயணம் பண்ணுறேன். தெரியறதில்ல உங்களுக்கு, படத்தில் ராமநாமம் சொல்கிறேன். ஏகாந்த லாபம், அதான் அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம். பச்சசோனு பும்சாம் சுஸ்லோக மௌலியர் குணவாதமாகும். பகவானுடைய ஏகாந்த லாபமா இந்த பாகவத பாராயணம் பண்ணுறேன், பகவான் நாமா சொல்கிறேன், பாகவதம் படிக்கிறேன் அப்படின்னா இவ்வளோ கஷ்டங்கள். எந்த உறவுகளை நம்மளால் விட முடியாதோ அந்த உறவுகளால் நம்ம விடப்பட்டால், நம்ம அனாதையாக்கப்பட்டால் நமக்கு பெரிய லாபம். இப்போ பகவான் பக்குவப்படுத்தி வைராக்கியத்தை உண்டாக்கி இப்போ படி பாகவதத்தை, செம்ம டேஸ்டாக இருக்கும். இதெல்லாம் அனித்தியம், அசுகம். இது அனித்தியமானது தானே, சுகம் இல்லாதது தானே, இது அனுகூலம் இல்லாத வாழ்க்கை தானே. குடும்பம்லாம் நம்மளை ஏமாத்துறது தானே, நம்ம முதுகுல குத்துறவங்க தானே, நம்ம துரோகம் பண்ணுறவங்க தானே. நம்ம பணத்தையே வாங்கிக்கணும், நம்ம பொருளையே வாங்கிக்கணும், நம்ம சொத்துக்களே அனுபவிச்சுண்டு ஆனால் நம்மளுக்கே ஓரம் கட்டி வைக்கிறாங்க, நம்மளே ஒதுக்கி விடுறாங்க, நம்மளுக்கே சாப்பாடு போட மாட்டாங்க, நம்மளே எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்போதான் பாகவதம் தேன்மாரி நிற்குது. இப்போ வச்சுன்னா அந்த பாகவத்தை சொல்றது அத்தனை சத்தியமாயிடுச்சு. நாத்திரிகந்தே யதா பூர்வம் கீனாசா இவ கோச்சரம். முன்னாடி பணம் இருக்கும்போது உங்களை ஏதாவது ஆக வேண்டியது இருந்தால் எப்படி கவனிப்பாங்களோ அந்த அளவுக்கு வயசான காலத்துலையோ அல்லது உங்களுக்கு ஒன்றும் பணம் இல்லைன்னா உன்னை கவனிக்க மாட்டாங்க அப்படின்றத ப்ரூஃப் ஆயிடுச்சு இல்லை. இப்போது 20 வருஷமாக வண்டி மாடு எடுத்த ஒரு மாடு கிழட்டு காலையை வச்சு கால் மடிச்சு உட்காந்துச்சுன்னா அதை அவன் கவனிப்பானா? எங்கே அடிமாட்டு வேலைக்கு 10 ரூபா கூட கிடைக்குதோ அங்கே கொண்டு போய் கசாப் கடைக்கு தள்ளிடுவான் அந்த மாட்டை, புது மாடை வாங்கிப்பான். 20 வருஷம் உழைச்சிதே, அது வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போய் காப்பாற்றணும், அதெல்லாம் வேணும், அது தெரியாது அவனுக்கு. உழைச்சிதா இப்போ உழைக்கல, அதால் ஆக வேண்டியது. அதான் கோச்சரம். போனால் பசு, அந்த மாடு, அந்த காலமாடு, அந்த மாடு ஜரை அடைஞ்சிச்சுன்னா, வயசாகி போச்சுன்னா அது எப்படி? நாத்திரியத்தை யதா பூர்வம். முன்னாடி சம்பாதிச்சு கொடுத்த காளைக்கு எந்த அளவுக்கு தவிடு பொட்டு புண்ணாக்கு எல்லாம் வைப்பானோ அந்த அளவுக்கு இப்போ வைக்க மாட்டான், அதை அடிமாட்டு வலையில் கொடுத்துடணும். அது மாதிரி முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் அப்பா அம்மா தள்ளுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க யோசிச்சு பாருங்க. நான் பரிதாபத்துக்குரிய நிலை. ஏன்னா முன்னாடி அவர்களால் ஈரத்துணி வயிற்றுல கட்டி ஒன்று எப்படிலாம் காப்பாற்றிருப்பாங்க அந்த அப்பா அம்மா. இன்னைக்கு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சோடனே அப்பா அம்மா உதவி தள்ளிருக்காங்கல்ல, அது மாதிரி. ஆனால் அப்பா அம்மாவாலே கைவிடப்படுற பிள்ளைகளும் என்ன மாதிரி உண்டு இல்லையா? பிரகலாதன் இல்லையா, ஹிரண்யகசிபுவால கைவிடப்பட்டு, அது மாதிரிலாம் இருக்கும், எல்லாம் நடக்கும் இந்த உலகத்துல. கலியுகத்துல இதெல்லாம் சகஜம். பெத்த புள்ள சாப்பிடக்கூடாதுன்னு எந்த அப்பா நினைப்பாங்கன்னா எங்க வீட்டில் நினைச்சாங்க. அது மாதிரி இது உண்டு. அப்போ வெளியே போய் எங்கெங்கேயோ சாப்பிட்றன்றது அப்பா அம்மாவுக்கு தெரியும், ஆனாலும் கண்டுக்க மாட்டாங்க. எங்கேயா போய் சாப்பிட்டு எப்படியாவது போச்சு. அது மாதிரி அப்பா அம்மா அவங்க மேலே குறை சொல்லக்கூடாது, அவங்க பக்தர்கள் தான். இத்தனையும் அவங்க நல்லவங்க தான். மற்ற எவ்வளோ நன்மைகள் செய்திருக்காங்க, கல்யாணம் பண்ணி வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. நம்மளுக்கு அவங்க சம்பாதிச்ச வீட்டில் தான் நம்ம தங்கியிருக்கிறோம். எல்லாமே அவங்க போட்ட பிச்சை தானே இந்த உடம்பே. அதனால் அதெல்லாம் சொல்ல வரல. ஆனாலும் ஒருபடி சாப்பாட்டுக்கு அவ்வளோ பேச்சு பேசினாங்க, அது சொல்ல வரேன். நம்மளை அனாதையாக விட்டாங்க. கோயிலாக போய் வெளியில் போய் எங்கே கிடைக்கு தான் அங்கே சாப்பிடுவேன், இல்லைன்னா பட்டினியாக கிடப்பேன். அது மாதிரி இருந்துட்டேன். சரி, ஓகே, அதெல்லாம் போகட்டும். அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, பல அவமானங்கள், துன்பங்கள் அங்கங்கே மடங்களில். அப்புறமா நான் என்ன பண்ணேன், ராமநாமத்தை பிடிச்சிட்டு தொடர்ந்து ஜெபிச்சேன். 2018, 19, 20 அப்புறமா என்ன பண்ண, நம்ம இங்கே எனக்கு கூட்டம் சேர்ந்தது.
விநாயகர் கோயிலில் ராமநாம சொல்ல சொல்ல எனக்கு ஜனம் தன்னாலே சின்ன பசங்களாம் நிறைய வந்து சேர்ந்தாங்க. கூட சேர்ந்து அவங்களுக்கு நான் ராமநாமம் சொல்ல ஆரம்பித்தேன். ராமநாமம் சொல்ல 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 எனக்கு சாப்பாடு போடுது, எனக்கு வயிற்று நிரம்பிச்சு, எனக்கு எல்லா சௌக்கியங்களும். ஒரு வேஷ்டி இல்லாமல் இருந்தேன், இன்னைக்கு 20 வேஷ்டி இருக்குது. இன்னைக்கு ஒரு வேஷ்டி இல்லாமல் இருந்தேன், இன்னைக்கு 20 வேஷ்டி 30 வேஷ்டி இருக்குது. இன்னைக்கு எப்படியும் 25 வேஷ்டி இருக்கும். புது புது வேஷ்டி கிடக்குது. இன்னும் கூட 2 வேஷ்டி பிரிக்காமல் இருக்குது. அவ்வளோ வேஷ்டி வந்து எல்லாம் வந்து சேர்ந்துச்சு. கையில் பணமும் வந்து சேர்ந்துச்சு. ஆயிரக்கணக்காக பணம் வந்து சேர்ந்துச்சு. எல்லாமே வந்து சேர்ந்துச்சு. துணிகள் வந்து சேர்ந்துச்சு. புஸ்தகங்கள் வந்து சேர்ந்துச்சு நிறைய. நான் என்னென்ன ஆசைப்பட்டேன் அந்த புஸ்தகம்லாம் வாங்கிட்டேன். நிறைய எனக்கு எல்லாமே ராமநாமா தொட்ட பிறகு, ராமநாமத்துக்கு முன்னாடி புஸ்தகம்லாம் வந்து சேர்ந்துடும், அதெல்லாம் பகவான் கொடுத்துருவான். ராமநாமா தொட்ட பிறகு இந்த ஹரேராம ஹரே கிருஷ்ணெல்லாம் விட்டுட்டு ராமநாமா தொட்ட பிறகு எல்லா செல்வங்களும் வந்து சேர்ந்துச்சு. அப்புறமா தான் மக்கள்லாம் சில பேர் எங்களை அனுகூலமாக பழக ஆரம்பித்தாங்க. எல்லாம் ஒதுக்கி விட்டவங்களாம். அப்புறம் எல்லாமே மாறிச்சு ராமநாமா சொன்ன பிறகு. அதுக்கு பிறகு எனக்கு 3 வேளை சாப்பாடு திருப்தியாக சாப்பிட்றேன், அதான் எனக்கு முக்கியம். அப்புறமா கூட்டம் சேர்ந்தது. அதில் வச்சு ராமநாமம் சொன்னோன்னே இது இந்த இடத்துல வந்து அதுக்கு வில்லங்கம் பண்ணாங்க. ராமநாமத்துக்கு தடங்கல் பண்ணாங்க. நம்ம வேம்பலியம்மா கோயிலில், விநாயகர் கோயிலில் முன்னாடி விநாயகர் பின்னாடி வேம்பலியம்மா, அங்கே மைக்கெல்லாம் வந்து ஒலிக்க வச்சுருவாங்க. நம்ம போய் பாடணுன்னா அது மாதிரிலாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்க. அங்கேயே வேணுமுன்னே சமையல் செய்வாங்க. அங்கேயே நாய்களை கொண்டு வந்து விட்டுருவாங்க. அந்த நாய்கள்லாம் வந்து அசுத்த பார்த்தா நாய்களை துரத்த மாட்டாங்க. அது மாதிரிலாம் நம்மளை பஜனை பண்ண விடாதபடி அங்கே தடங்கல் பண்ணாங்க. அப்புறமா பார்த்தோம், சரி நம்ம மாம்பழத்துக்கு போயிடலாம். அங்கே ராமநாம உற்சவம் நடக்குது வாரம் சண்டே, அங்கே போயிடலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். எல்லாம் கும்பல் கொட்டிக்கிட்டு சரணுன்னு ஒரு பையன் அவன் கூட ஒரு காரில் ஏற்பாடு பண்ணால் 5 பேர் 6 பேர் இங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் கும்பலாக. கிளம்பிட்டு ஞாயிற்றுக்கிழமைனா ராமநாமா அங்கே அடைக்கலம் 2019 18 இங்கே ஆரம்பித்தோம். 19 அங்கே செட்டில் ஆகிட்டோம். அங்கே மாமல்ல பெரியவா அவர் வரவேற்கிறார். இப்போதான் ஒன்று வழி தெரிஞ்சுதா அப்படின்றார். அவர் வந்து என்னன்னா வாரங்களில் 2013 நான் வாரங்களில் அவர் யாத்திரைக்கு அவர் கூட போயிருக்கேன். மாமல்ல பெரியவாளை எனக்கு ஞாபகம் இல்லை, இப்போதான் ஞாபகம். அப்போ அவருக்கு பாத சேவை செய்திருக்கேன். நான் தான் பல மடங்களுக்கு அலையிறோன்னாச்சே, பல கோயில் அலையிறோன்னாச்சு, எங்கேயுமே ஆசிரியம் கிடைக்காம தானே அவஸ்தப்பட்டேன். அப்பமா தான் அங்கே போனால் ஆசிரியம் கிடைச்சது. அப்போ முதல் ராமநாமா ஜெபிக்கிறது தேர்ந்தெடுத்துட்டேன். அப்புறம் ராமநாமம் ஜெபிக்கிற இடத்த தேடினேன். அங்கே மாம்பழம் கிடைச்சிது. அந்த மாம்பழத்தில் போய் அடைக்கலம் அங்கே அருமையாக இருந்தது. அப்பா சத்சங்கம், நம்மளுக்கு ஒரு சத்சங்கம் கிடைச்சிது, ஒரு கும்பல் கிடைச்சிது. இவங்களோட ராமநாமம் சல்லாபம் பண்ணலாம் சொல்லி நல்லா ராமநாமம். அங்கே போய் வேற எந்த பேச்சும் கிடையாது. ஆரம்பமும் ராமநாமம், முடிவும் ராமநாமம். அங்கே கடைசியில் அவர் பெரியவர் பேசுவார். கொஞ்சம் நேரம் தான் பேசுவார், ரொம்பலாம் பேச மாட்டார். பேசி அவள் தான் எல்லாம் புஷ்பத்தை அந்த நாமத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டு எல்லாம் வீட்டுக்கு வந்துடும். பிரசாதம் வாங்கி உப்புமா வாங்கிக்கணும், பிரசாதம் வீட்டுக்கு வந்துடும். அது மாதிரி அப்புறமா தான் ஒரு அடைக்கலம் கட்சி ராமநாமா சலுகை கட்சி. அப்புறம் அந்த பக்குவம் அதுக்கு முன்னாடியே அந்த பக்குவம், அதுக்கு முன்னாடியே பாகவதம் படிக்கும்போது அந்த பக்குவம் வந்துடுச்சு. இந்த அவஸ்தப்பட்டதெல்லாம் பண்ணும்போது அப்போ அது ராமநாமம் 2018 போட்டு அது முன்னாடி ஹரே கிருஷ்ணா ஹரே ராம சொல்லும் போதே எங்கேயுமே அடைக்கலம் கிடைக்காத போது பாகவதம் எனக்கு அடைக்கலம் கொடுத்தது. அந்த பாகவத்தின் மூலமா என்ன சொல்ல இப்போ என்ன தெரிஞ்சுன்னு நீ, இவர்கள்லாம் அனித்தியமானவர்கள், இவர்கள்லாம் துரோகம் பண்ணுவாங்க, அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு இதுல இருந்து பக்குவம் பண்ணி பகவான் வார்த்தை தான் சத்தியம், மற்றதெல்லாம் ஜெகத் மித்தியே பிரம்ம சத்தியம் அப்படின்னு சொல்ற மாதிரி இவர்கள்லாம் பொய்யானவர்கள், உண்மையான உறவு பகவான் தான், பகவத் பக்தர்கள் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கினியா அப்படின்னு சொல்லிட்டு பகவத் பக்தர்ன்ற பேர்ல தர்மஸ்கார் நாங்கள் இங்கே போய் கூட ஏமாந்தனே இல்லையே. பக்தர்களும் உண்மையான பக்தர்கள் தான் ஆசிரியம் கொடுப்பாங்க. இப்போ பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமிகள் போனால் அங்கே பிராமணர்கள் இருப்பாங்க. அவங்களாம் பிறப்புனாலே பிராமணர்கள், ஒரிஜினல் பிராமணர்கள், தீட்சேத்த பிராமணர்கள் கிடையாது. அவங்க ஒரிஜினல் பிராமணர்கள். அவர்களுக்கு அந்த சுபாவமாகவே இருப்பாங்க, கருணை சுபாவம் உடையவர்களாக இருப்பாங்க அந்த ஒரிஜினல் பிராமணர்கள். அங்கே போனால் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமிகள் போனால் அந்த ஒரிஜினல் பிராமணர்களை பார்க்குறேன். அவர்கள் சுபாவமே கருணை உள்ளவர்கள். அவர்கள் தான் சொன்னாங்க, நீ கவலையப்படாது. அவங்க பிரம்மஸ்ரீ சுந்தரமா சாமிகள் போட்டால் 2 வேளை சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிடலாம். அங்கே மூல பாராயணம் பண்ணுறனால காலையிலே போயிடுவேன். காலைல அங்கே சாப்பிட்ருவேன், மதியானமும் சாப்பிட்ருவேன். அப்புறம் அங்கேயே உபன்யாசம் கேட்பேன். அப்படி பக்தி வளர்த்துட்டேன் அப்படியே சூப்பராக. அது மாதிரி அவர் உபன்யாசம் கேட்க பாகவத்திலே பசியாறிடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாகவதம். அவர்கள் கேட்டால் அங்கே சத்சங்கம்னா என்னென்ன அனுபவித்தேன், அந்த ஆனந்தத்தை அனுபவித்தேன். ஏன் அங்கே பகவான் அமிச்சானா, அதுக்கு முன்னாடி பல தோல்விகள், கஷ்டங்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள் எல்லாத்தையும் அனுபவிச்சோடனே அங்கே போன உடனே கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு அந்த ஒரு ஆசிரியம் எங்கன்னா பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமிகள் போனால் தான் அந்த ஆசிரியமே கிடைக்கும், அடைக்கலமே கிடைக்கும். ஆனால் அவரை பிடிக்க முடியாது. அவர் எங்கெங்கேயோ உபன்யாசம் எடுத்து போயிடுவார். கேரளா போயிடுவார், மும்பைக்கு போயிடுவார்,
சேலத்தை போயிடாரு. அதனால அவர் குருவா ஆசிரியத்துக்கான பாக்கியம் அவனுக்கு கிடைக்கல. ஆனால் பாகவத்துக்கு விதப்பட்டவர் அவர் தான். இன்னைக்கு சொல்றேன், ஒரு குருமாரில் ஆசிரிச்சிங்க. எதுக்கு இப்போ சொல்ல வரேன்னா, இவ்வளோ பிடிக்குதுன்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டது இன்னைக்கு பாகவதம் தேன் மாதிரி நிற்குது. இன்னைக்கு பக்தி எனக்கு பிச்சுட்டு வருது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் நல்ல எல்லாமே எல்லா வசதிகளும் இருக்குப்பா. நல்ல சாப்பாடு இருக்குது, துணி இருக்கு, அப்பா அம்மா அனுகூலமாக இருக்காங்க, மனைவி அனுகூலமாக இருக்கா, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் அவனுக்கு பாகவதத்துக்கு அவன் ஏன் வரப்போகிறான் பாகவத்துக்கு? எனக்கு கஷ்டம் இருந்தால் தான் நான் பாகவத்து வர போகிறேன். எனக்கு கஷ்டமே இல்லைண்ணா. விபதா சந்துன சஸ்பத்து தத்திர தத்திர ஜெகத்குரு பவதோ தர்ஷனம் எச்சியாது. அப்போதான் உன்னை திரும்பி பார்ப்பேன், உன் தர்ஷனம் எனக்கு கிடைக்கும். அதுதான் அபுணர் பவசம், மறுபிறப்பு இல்லாத நிலைக்கு நம்மளை, அதாவது நம்மளை மோட்ச வழியை மோட்ச வழிக்கு நான் பயணமாகுவேன். அப்போதான் எப்போனா எனக்கு ஆபத்து கஷ்டம் வரும்போது தான் நான் மோட்சத்துக்கு இதுலேருந்து விடுதலை அடையணும், இந்த துன்பங்கள்லேருந்து நான் வெளியாடணும் அப்படின்ற முயற்சியை நான் பண்ணுவேன். அதுதான் அபுணர்பவ தர்ஷனம். அதுதான் மோட்சத்தை என்னை காட்டி கொடுக்க. எனக்கு தர்ஷனம்னா காட்டி கொடுக்குது அப்படின்ட்டு குந்தி ஸ்துதி சொல்கிறா. ஒவ்வொரு விபத்துக்கள்லேருந்து விபத்துக்கள்ந்து ஒரு பாடம் கற்றுக்கணும். நான் அடியேன் கற்றுக்கினேன். விபத சந்தோஷம், அடிக்கடி துன்பங்கள் வரணும். இப்போ உறவுகளால் வெறுக்கப்படணும். யாருக்கும் பிடிக்காதவன் எனக்கு ரொம்ப பிடிக்கணும். கிருஷ்ணன் பார்த்துருக்கீங்களா? ஒரு இடத்துல வருது பாகவத்தில். அது எங்க நீங்களே கண்டுபிடிங்க. யாருக்கும் பிடிக்காதவன் எனக்கு ரொம்ப பிடிச்சோம் அப்படின்னும் கிருஷ்ணன். உலகத்தால் வெறுக்கப்பட்டேன்னா இப்போ என்ன நிம்மதியாக வாழ்ந்தேன். ஏன்னா எல்லாம் ஒன்று வெறுக்கிறாங்க. இனிமேல் நீ எங்கேயும் போய் பாசம் வந்து காட்ட முடியாது. ஏன்னா நீ காட்டினா கூட அவங்க ஒன்று ஏற்றுக்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னா பெரிய லாபம் இல்லை இது. இப்போ பகவானை நிம்மதியாக வழிபடலாமே. ஏன்னா உன்னை நம்பி யாருமே இல்லையே. உன் வர யார் கூப்பிடுறாங்க? உன்னதான் சட்டம். உன் பணம் தானே வேணும். நீ வேணாம், உன் பணம் தான் வேணும், உன் சொத்து தான் வேணும். உன் பணம் தானே வேணும். உன் உறவுகளுக்கெல்லாம், மனைவிக்கு, குழந்தைகள் எல்லாமே, அப்பா அம்மாக்கெல்லாம், தம்பி தங்கச்சிங்களாம், உன் சொத்து தானே வேணும். நீ வேணா வாச்சு, உன் சொத்தை எடுத்து போ, நீ வேணாம் அப்படின்னு நம்மளை யாரும் தடுக்க போகிறதில்லை. நிம்மதியாக பாகவதம் படிக்கலாம், பகவான் நாமா சொல்லலாம். அப்போ பாகவதத்தில் அது சொல்றதெல்லாம் சத்தியம். ஆமா, தத் சாது மன்யே அசுரவர்கிய தேகினாம் சதா சமுத்ரிக்த தியாம் அசத்கிரகாத்து. இந்த அசத்துக்களை கிரகிச்சதுனால ஏதோ எப்பத்தாலும் ஏதாவது கவலையில் பாதிக்கப்பட்டியா? சதா சமுத்ரிக்த தியாம், தடைப்பட்ட ஆசைகளால் கஷ்டப்பட்டியா? உண்மை தானே? கிரகம் அந்த கோபம், இது பாழுகணர் போல இந்த வீடு குடும்பன்றது தெரிஞ்சுக்கினியா? இப்போ பாகவதம் சொல்றது பொய்யா உண்மையா? சத்தியமான விஷயம். இனிமே அப்போ பாகவத்தை விடாது. தத் சாது மன்யே அசுரவர்கிய தேகினாம் சதா சமுத்விக்ன தியாம். எப்போதும் துன்பத்தையே கொடுத்து கொண்டு இருக்கிற அந்த உறவினர்களோட நீ துன்பப்பட்டு இருக்கிறியே, இப்போ மனசு புண்பட்டு நிறுத்திக்கிறியே, உன் மனசு புண்படுத்துறாங்களே, எப்போதான் திருந்தி வெளியே வருவேன்? வெளியே வா, கொஞ்சம் பாகவத உலகத்துக்கு வா, பக்தர் உலகத்துக்கு வா, பகவானுடைய உலகத்துக்கு வா, வைகுண்ட அனுபவத்தை அனுபவி. பாகவதத்தை புஸ்தகத்தை தர படிச்சு பார். அப்போதான் தெரியும். ராமநாமத்தை சொல்லு. அப்போதான் உண்மையான சுகம் என்னன்னு தெரியும் உனக்கு. இதெல்லாம் போலியான சுகத்துக்காக போதும், பட்டதெல்லாம் போதும், அவமானங்கள்லாம் போதும், துன்பப்பட்டதெல்லாம் மனசு புண்ணாகிறதுலாம் போதும், விட்டுடு. பாகவத்துவா. எதுவும் பேசாத, யாரோடவும் வாக்குவாதம் பண்ணாத, சண்டை போடாத. அவர்கள் பாட்டுக்கு நம்ம பேசி நம்மளை திட்டாங்கன்னா நம்ம நாக்கெல்லாம் பாவத்தை வழிக்கிறாங்க. அவங்க திட்டி போறாங்க. நம்ம பாடு ஒழுங்கா வந்து பாகவதம் படிக்கலாம், ஆனந்தப்படலாம், சந்தோஷமா இருக்கலாம். அவன் பாட்டு திட்டி போறான். நம்ம கூட திட்ட வேணாம், நம்ம விட்டு வந்துடும். நமக்கு பகவான் இருக்கான், பாகவதம் இருக்கு, நம்ம குரு ஆசிரிச்சிருக்கோம். அதான் அண்ணா சொல்லுவாரு, குரு ஆசிரியர்களை பாவம், அவன் பாடல அப்படி கத்தி நடந்தாங்க. நம்ம பகவான் ஆசிரிச்சுக்கு என்னதான் அடையாளம்? அப்போ பாகவதம் படிக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நடந்த தோல்விகள்லாம் இந்த பாகவத்துல எப்படி சொல்லியிருக்கு? அதான் பகவான்களை வந்தா இந்த சோதனைகள் மூலம் நம்மளை பக்குவப்படுத்துவான். அவிபக்வ கஷாயம். இந்த கஷாயம்லாம் நமக்குள்ள கல்மஷம்லாம் வெளியே போக, நம்ம பாவங்கள்லாம் போக இந்த பக்குவப்படுத்துறது தேவை. அப்போதான் நம்ம பரிசுத்தம் அடைய முடியும். இந்த துன்பங்களால பரிசுத்தம் அடையலாம். புரிஞ்சுக்கினா? வைராக்கிய ராக ரசிகம். ஆசை இல்லாத நிலைக்கு ஒன்றை உயர்த்தத்துக்கு அது ஆசைப்படணுமா? அதுதான் பாகவதம் படிக்கணும். ஆசை இல்லாத நிலைக்கு அடையிறதுக்கு ஆசைப்படணுமா? அப்படி ஆசைப்பட்டதுனால இந்த பக்குவத்தை பகவான் கொடுத்தான். இல்லைன்னா பக்குவம் இல்லாமல் அப்படியே இருப்பேன். மந்த ஹசு மந்த மதியம் மந்த பாக்கியா, அப்படியே சோம்பேத்தனமான ஒரு வாழ்க்கை இருக்கும். அஜ்ஞான வாழ்க்கையில் வாழ்ந்து கண்டதே காட்சி கண்டதே போல நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா சாப்பிட்றோம், தூங்குறோம், மறுபடியும் வேலைக்கு போகிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம். ஒரு ஜடமான வாழ்க்கை ஆகிடும். என்னமோ ஒரு யந்திரம் மாதிரி உழைக்கிறது, போகிறது, நல்லா சம்பாதிக்கிறது, நல்லா சாப்பிட்றது, நல்லா கண்டதெல்லாம் சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட்டாக சாப்பிட்றது. அப்போ வந்து நல்லா மறுபடியும்
ரெஸ்ட் எடுக்குது, வேலைக்கு போகிறது. ஆனால் தெய்வ நம்பிக்கை ஒரு சாநித்தியமே இல்லாத ஒரு மந்தாக கலிதோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இவர்கள் வைராக்கியமாக அடைய மாட்டாங்க. கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, உண்மையான ஆனந்தம் என்னன்னு தெரியாது வாழக்கூடியவர்கள் இவரெல்லாம். அஞ்ஞான வாழ்க்கை, மிருக வாழ்க்கை. நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா சொத்து இருக்குது, பணம் இருக்குது, வேணுன்றது சாப்பிடுவாங்க, நோய்களை வர வச்சுப்பாங்க, ஒரு நாள் செத்து போயிடுவாங்க. இதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்ற பாகவதம் புரியாது. பாகவதத்துக்கு கஷ்டப்படணும். பச்சை தண்ணிக்கு கூட நீ கஷ்டப்பட்டுருக்கணும். பசி தாகத்தினால் பாதிக்கப்பட்டு துரோகங்களை சந்திச்சிருக்கணும், துன்பங்களை அனுபவிச்சிருக்கணும், உனக்கு முதுகுல குத்தி இருக்கணும். அது மாதிரி உனக்கு எல்லா கஷ்டங்களையும் சந்திச்சுட்டு தோல்விகளை சந்திச்சிருக்கணும், அப்படிப்பட்ட அவமானங்களை சந்திச்சிருக்கணும். எல்லாம் பட்டு இருந்தாதான் பாகவதம் படிச்சா பத்தியா எவ்வளவு அவமானங்கள், இது தேவையா? அசத் கிரகாத்து, இந்த அசத்துக்களை நம்பியிருந்ததுனால தான் எவ்வளவு அவமானங்கள் பட்டேன். ஹித்வா ஆத்ம பாதம், இது ஆன்மீக பாதைக்கு நேர் எதிரிகள் இவர்கள் தான். நிம்மதிக்கு வழி கிடையாது, நிம்மதியற்ற நிலைகளை கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள்லாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் ஆத்ம பாதம். கிரகம் அந்த கோபம், இந்த இல்லறமானது பாழுங்கிணறு, இதுல உழுந்தவன் எழுந்துக்க முடியாது, எவனுமே எழுந்ததும் கிடையாது. கத்தனா கூட வெளியே கேட்காது, உள்ளவே புழுங்கி சாவான் அந்த வீட்டுல. கிரகம் அந்த கோபம், பாழுங்கணத்துல உழுந்தவன் கத்தனா வெளியே கேட்க. அது மாதிரி இந்த குடும்பத்துல விழுந்தவரை கத்துறவனுடைய சத்தம் யாருக்கும் கேட்காது, யாரும் ஆறுதல் சொல்ல வரமாட்டாங்க. நீயா இந்த குடும்பத்திலிருந்து வெளியே இருந்து வந்தாதான் உன் பிரச்சனைகளை நீதான் சம்பாதிச்சு சமாளிச்சுக்கணும். பணத்தை வச்சு கடனை தீர்த்துக்கணும், எல்லாம் நீயா எழுந்து வந்தாதான் உண்டு. பாழுங்கணத்துல விழுந்துட்டே நீ, உன்னை கை தூக்கி வரத்துக்கு ஆள் இல்லையே. நீயா எழுந்து வந்தாதான் அந்த குடும்பத்துல மனைவிகளை பிரச்சனை, அவங்கள அப்பா பிரச்சனை, நீ எப்படி சமாளிப்பண்ண? 10 பேர் இது நம்மளுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீயா அவங்களுக்காக போராடி சண்டை போட்டு கஷ்டப்பட்டு, இல்லை நீ தாழ்ந்து போய் அவங்க பேச விட்டு ஏதாவது ஒன்று நீ சமாதானம் பண்ணி உன்னை நீயே சமாதானம் பற்றி நீயா எழுந்து வந்தாதான். அப்போ இது பாழுங்கணத்துல விழுந்துட்டு யாரும் ஹெல்ப் பண்றது, உங்க சத்தம் கேட்காது வெளியும். இந்த குடும்பத்துல நீ சண்டை போட்டாலும் கத்தினாலும் அது ஆம்பளை சண்டை அப்படின்ட்டு வெளியே பார்த்து போயிடுவாங்க. அதுதான் உனக்கு யாரும் பஞ்சாயத்து வர மாட்டாங்க. நீயா அந்த மனைவியை சமாளிக்கணும், மனைவி கணவனை சமாளிக்கணும், எல்லாம் நீங்களே தான் இருக்கணும். ஏன்னா உங்க சத்தம் வெளியில கேட்காது, உன் கஷ்டம் யாருக்கும் புரியாது. நீ கடன்ல இருக்கிறியா, நோயில் இருக்கிறியா, அதெல்லாம் மற்றவங்களுக்கு கவலை இல்லை. உன் கஷ்டத்தை நீ தான் சமாளிக்கணும். நீ பாழுங்கணத்துல விழுந்திருக்க, உன் சத்தம் வெளியே கேட்காது அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, உன்னை யாரும் கேர் பண்ண மாட்டாங்க. உங்க பிரச்சனையை நீங்க தான் தீர்த்துக்கணும். அப்படிப்பட்ட கிரகம் அந்த கோபம் ஆச்சு. கிரகம் அந்த கோபம் வனம் கதோ எத் ஹரிமாசையேத, கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே போய் பிருந்தாவனத்துக்கு போய் ஹரிய ஆசை, ஏதாவது ஒரு வனத்துல போய் ஹரிய ஆசைக்கணும், பகவானை போய் ஆசை. இந்த குடும்பத்தையே மறந்தது, இப்படிப்பட்ட துரோகிகள் முகத்துல முழிக்காத, இந்த இல்லற சங்கிலிகளால் பிணைக்கப்படாத, இதை விட்டு வெளியே போய் வனத்துக்கு போய் நிம்மதியா ஏகாந்தமா கொஞ்சம் சூழ்நிலையை மாத்து. அப்பதான் மைண்ட் செட்டு மாறும். இந்த டென்ஷன்லாம் இருக்காது. பிக்கல் பிடுங்கல், வேலை வெட்டி, அது இது குடும்பத்துல பிக்கல் பிடுங்கல், அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் சொல்லி நம்மளை பணத்தை பறிக்கிறதும், நம்ம கொள்ளையர்கள் போல இந்த உறவினர்கள் பணத்தை பறிக்கிறதும், நம்மளை இம்சப்படுத்துறதும், ஏதாவது ஒரு டார்ச்சர் பண்ணி நேர்கிறதும், நம்ம டென்ஷன் பண்றதும், இதெல்லாம் இந்த உறவுகளால போதும். இந்த சூழ்நிலையை மொத்தம் ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு வெளியே போய் வனத்துக்கு எங்கேயாவது ஒரு நல்ல பிருந்தாவனமோ ஒரு நல்ல சூழ்நிலைகள் இருக்க இடத்துக்கு போ. அங்கே போய் ஹரி பகவானை பஜனை பண்ணு, பகவான் நாம சொல்லு, அப்பதான் சாந்தி கிடைக்கும்னு நான் சொல்ல. பிரகலாதன் நமக்கு சாந்திக்கான வழியை சொல்லி விடுறாரு, அப்பாவுக்கு சொல்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லிட்டாரு. அதுதான் தத் சாது, நல்ல வழி அப்படின்ற. தத் சாது மன்யே, நான் நினைக்கிற நல்ல வழி எதுனா எதுதான். இதை விட்டு இந்த கஷ்டங்கள் தரக்கூடிய இந்த இல்லற சங்கிலிகள், இந்த பாழுங்கணத்திலிருந்து வெளியே வா, கொஞ்சம் வெளியே பார், பகவதுலத்துக்கு வா, பாகவதர்ல சந்தி, பாகவதம் படி. அதுதான் நம்ம சொல்லுவேன். இந்த ஸ்லோகம்லாம் மந்திரங்கள் போல, இந்த ஸ்லோகமே சொல்லணும், மந்திரங்கள் இதெல்லாம். தத் சாது மன்யே அசுரவர்கிய தேகினாம் சதா சமுத்திரி, எப்பாவது ஏதாவது ஒரு கவலைனால பாதிக்கப்பட்டுட்டே இருக்குது. என்னைக்காவது நிம்மதியா இருந்திருக்கியா நீ? இந்த கவலை போனா அந்த கவலை போனா சதா சமுத்ரிக்னதியம், அதுவும் தடைப்பட்ட ஆசைகளோடு. ஏதாவது ஒண்ணு பூர்ணமா நிறைவேறுதா? ஒரு போராடி தான் ஒரு விஷயத்தையும் பெற வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க சால்வ் பண்றதுக்கு எவ்வளவு போராடுறீங்க, மனசு எவ்வளவு புண்படுது. அப்படி புண்பட்டு போராடி தான் ஒரு விஷயத்த பெறணுமா? ஒரு சாதாரண ரசம் சாதம் வைக்கிறதுக்கு தக்காளி வேணும், அந்த தக்காளி பிசையணும், நல்லா பிசைஞ்சிடணும் தக்காளி. அப்போ புளி கரையணும், அப்போ மிளகு, சீரகம், திப்பிலி, மிளகா,
அது ஒரு கறிவேப்பிலை, கொத்தமல்லி, எல்லாம் தழைகள்லாம் போட்டு எல்லாம் பண்ணி அந்த ஒரு சாதாரண ரசம் செய்யறதுக்கு எவ்வளோ பொருள் தேவைப்படுது. அதுக்கப்புறம் அதெல்லாம் செய்து அது பக்குவமாக அது ரொம்ப கொதிச்சக்கூடாது, அது பூ மாதிரி வரணும். அது கொஞ்சம் ஒரு கொதிக்கும் போதே டக்கு நிறுத்திடணுமா ரசம். அது சந்தில் பார்த்தா மேட்ச் பாக்ஸ் இருக்காது, இந்த கடைக்கு போய் மேட்ச் பாக்ஸ் ஒரு சாதாரண ரசம் சாதம் நினைச்சா உடனே சாப்பிட முடியுதேன். அது எவ்வளோ போராடுறீங்க. அது சாப்பாடு தனியாக வெடிக்கணும், அது பண்ணணும், ஒரு ரசம் வைக்கிறதுக்கு இதெல்லாம் புளியை கரைக்கணும், தக்காளி கரையணும், எல்லாம் பண்ணணும், திருப்பி தழையெல்லாம் சரி பண்ணி அப்பா அப்புறமா தான் மனமுள்ள ஒரு ரசம் கிடைக்குது. மஞ்சள் தூள்லாம் போட்டு மிளகாலாம் போட்டு. அப்போ சாதாரண ஒரு ரசம் சாதம் நினைச்சா சாதம் எல்லாமே போராடி போராடி பெற வேண்டியது இருக்கு இல்லையா. இந்த உலகத்தை அப்படிதான் படைச்சிருக்கான் சௌக்கியம். ஆனா போராடாமையே உனக்கு கிடைக்குதுன்னா பாகவதத்தை புஸ்தகத்தை அப்படி திறந்தா பகவான் தெரியறான். பிரத்யக்ஷம் இவ தர்சிதம், பிரத்யக்ஷம் வர்த்ததே ஹரிஹே. இதுல இருந்து எழுந்து வந்துடுறானா பகவான் பாகவதத்தை திறந்த உடனே. ஆரம்பத்துல மேல் புஸ்தகத்திலேயே பார்த்தா கிருஷ்ண படம் போட்டிருக்கோம். இதை பார்க்கும்போதே கிருஷ்ணன் ஞாபகம் வந்தது. புஸ்தகம் திறந்தா ஆசுவாசமா. இதெல்லாம் சொல்றதெல்லாம் சத்தியம் தானே, எதுவுமே நித்தியம். இந்த உறவுகள்லாம் நித்தியம் இல்லாது தானே, எல்லாம் சுயநலவாதிகள் தானே. நமக்குள்ளே ஏதாவது ஆக வேண்டியது மட்டும் தானே இவங்க காத்துன்னு இருக்காங்க. துரோகங்கள் தான் நம்ம சந்திச்சோம். நல்லவங்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்லவங்க போல இருக்காங்க, ஆனா அவங்களுக்குன்னு சில சுயநல ஒரு தேவைகள், அவங்க தேவைன்னும் போது நம்மளை கட்டி விட்டுடுறாங்க. அப்புறம் என்ன நல்லவங்க? பக்தர்கள் மட்டும்தான் நல்லவங்க. அங்க போனா பாகவதம் கிடைக்கிறது, அருமையா வசிக்கிறாங்க, கேட்டு ஆனந்தப்படுவாங்க. இப்ப சாப்பாடுக்கு எங்க போனாலும் பஞ்சமே கிடையாது. இப்ப எங்க போனாலும் சாப்பாடு கிடையாது. திருவண்ணாமலை போனா வழியெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, எல்லாத்துலயும் சாப்பாடு கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் நான் சாப்பாடு கஷ்டப்பட்டேன், ஆனா இன்னைக்கு 3 வேளை சாப்பாடு என்னால் சாப்பிட முடியல, மிதமிஞ்சி போயிருக்கு. இப்போ நானே 10 பேருக்கு சாப்பாடு போடுவேன். அந்த நிலையில் தான் பகவான் இப்போ வச்சிருக்கான். யோசிச்சு பாருங்க. அதனால பாகவதம் அவ்வளோ லேஸ்ல சுவைக்காது. வாழ்க்கையில கஷ்டங்கள் பட்டவங்களுக்கு தான் பாகவதம் தேன் மாதிரி நிற்கும். அந்த பாகவதம் அப்புறம் பாகவதத்தை விட மாட்டேன், பாகவத பாராயணமே போதும்னு சொல்லுவேன். அப்போ உனக்கு பகவான் என்ன பண்ணுவான்? ஞானத்தை கொடுப்பான். பாகவதம் படிக்கும் 5 நாளில் படிக்க வந்தது இல்லை, எவ்வளோ கஷ்டங்கள், அதுக்கான விலையை கொடுக்கணும். அதுக்கான விலை தான் நம்ம கஷ்டங்களை கொடுக்குறது. உறவினர்களை வெறுக்கப்படுறது, பசி பட்டினிமா அலையிறது, பசித்திரு, விழித்திரு, தனித்திருக்கணும். யாருடைய உறவை நம்பாத, எது மேலே ஆசைப்படாத. உனக்குள்ள ஆசைகள் எழும்போம், அதெல்லாம் பகவான் ஒரு அடி கொடுத்து அந்த ஆசையை நம்ம விட செய்வான். கோபம் வரும், அந்த கோபம்லாம் ஒரே அடி கொடுத்து நம்ம தாழ்மையாக்கிடுவான். நம்ம நல்ல புத்தி சொல்லி நம்மளை சமாதானப்படுத்துவான். பகவான் இருதயத்திலிருந்து பகவானே குருவாக நம்மளை வழி நடத்துவான். நம்மளை நம்ம பக்குவப்படுத்துவான். அந்த வாழ்க்கை தான் இனிக்கும். இப்போ நீ தைரியமா, முன்ன பயந்து ஓடனல்ல, உறவினர்களை பார்த்து மனமா ஓடின கோயில்களாம் இன்னைக்கு என்னன்னா தைரியமா நிற்பேன். ஏன்னா பகவான் இருக்கிறான். அப்படியே மரணமே வந்தாலும் பரவாயில்ல, வந்தா போகுது, பகவான் சம்மதம்னா மரணம் கூட வரட்டமே அப்படின்னு தைரியமாக இன்னைக்கு மனசு சாந்தி ஏற்படுது. எப்போ பகவானை பூர்ணமா சரணாகதி அடைஞ்சோ இப்போ பயம்லாம் போயிடுச்சு. அன்னைக்கு பயந்து உறவினர் பயந்து நம்ம சொந்த வீட்டே விட்டு எங்கேயோ ஓடணும் நிம்மதி தேடி. ஆனா இன்னைக்கு நிம்மதி நம்ம கையிலே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னே நான் எங்க ஓடணும்? பாகவத்தில் இருக்க நிம்மதி, பகவான் நாமத்தில் இருக்க ராமநாமத்தில் நிம்மதி, அவ்வளவுதான். இப்போ எதுக்கும் பயம் கிடையாது. என்ன பண்றீங்களோ பண்ணீங்க. உயிரை பறிப்பெல்லாம் பறிச்சு அப்படி என்னை காப்பாற்றணும்னு பகவானை சித்தம் இருந்தா அவன் காப்பாற்றி போறான். இல்லாட்டி போனா போயும் போறேன். நான் மட்டும் என்னை காப்பாற்ற என்னத்தை காப்பாற்றிட்டு போறேன்? பகவான் காப்பாற்றாத ஒரு உயிரை நான் காப்பாற்ற முடியுமா? அவன் சக்திமான், அவனுக்கு தெரியும் எப்படி என்னை காப்பாற்றணும். நான் என்னமோ சாதிச்சும் போய் அழிஞ்சு தோல்விகளை தான் சந்திச்சேன், அவமானங்கள் தான் சந்திச்சேன். நான் என்ன பெருசா வெற்றியை சாதிச்சேன் நான் சொல்லி பார்க்கலாம். நான் சாதிச்சுக்கிறேன், என் சேமத்தை நான் தேடிக்கிறேன், என் யோகக்ஷேமத்தை நான் தேடிக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் உழைக்கிறேன் அப்படி சொல்லி பல வேலைகளில் போய் எதுவும் நிரந்தரம் இல்லாமல் அங்கங்க பகவான் நம்மளை அங்கிருந்து வெளியே அனுப்பும்படி செய்யுது. இல்லை நாமளே வெளியே வரும்படியான ஏற்பாடு பண்ணி. அப்போ இதெல்லாம் நம்பாத, இந்த பணம் இந்த சம்பளத்தெல்லாம் நம்பாத. நான் கொடுக்குற சம்பளத்தை தான் உனக்கு நிரந்தரமா இருக்கணும். பகவான் கொடுக்குற சம்பளம் இன்னைக்கு மாசம் உனக்கு படி அழுகிறேன், உன்னோட சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட்றேன். பகவான் கொடுத்தானே நிரந்தரமா இருக்குது, நிம்மதியா இருக்குது. நீ கஷ்டப்படும் போது ஓடி உழைச்ச போது நான் நிம்மதி இல்லாம தானே இருந்தேன். ஒரு வேலையில நினைச்சு நிக்கலையே. ஏன்னா அங்க அவங்களுக்கு பிக்கல் புடுங்கல் இருந்தது, கஷ்டங்கள் இருந்தது.
எல்லா இடமும் நம்ம கம்ஃபர்டபுளா இருக்காது, நிறைய எதிர்ப்புகள் தான் இருக்கும். அப்ப ஏன் இதெல்லாம் நம்மளுக்கு அப்படி கொடுக்குறான்னா, நீ அதெல்லாம் விடு. சர்வதர்மான் பரித்தெஜ்ஜ, நீ அந்த வேலையை அந்த வேலையெல்லாம் விடு. என் சேவையில உன்னை இழுத்து பிடிக்கணும், என் சேவையே உன் வாழ்க்கையா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ நான் பௌதிகமான என்னை விட்டு பிரிஞ்சு பௌதிகமான கலங்கத்துல போய் விழணும்னா நான் உன்னை விழ விடுவேன்னா, எப்ப என் பாகவத்துக்கு நீ வந்தியோ, என் மேல ஆசைப்பட்டியோ, பக்தனா ஆகணும்னு ஆசைப்பட்டியோ, உன்னை பரிசுத்தமாக்கவே தவிர இந்த அசத்துக்களோட சேர்ந்து உன்னை அசுத்தமாக்க மாட்டேன், அவளோட உழல விட மாட்டேன். அதுதான் உறவுகளை பிரிப்பான் பகவான். எல்லாத்தையும் பிரிச்சு நடுத்தர நிக்க வைப்பான். நம்ம சாப்பாடு கூட வழி இல்லாத பண்ணுவான். அப்புறமா பகவான் அனுகிரகம் பண்ணுவான். அவன் நாமத்தை உறுதியா பற்றி கொண்டு, இனிமேல் ராமநாமம் தான் கதின்னு பற்றி கொண்டு அவன் பாகத்தை பற்றி கொண்டால் உனக்கு வழிகாட்டுவான். அப்புறமா பகவானுடைய அனுகிரகம் மட்டுமே கட்சிட்டு இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு பகவான் படியாளப்பான், சந்தோஷம் கொடுப்பான். இந்த உறவுகளை நம்பாத. அவரெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தோட எங்கேயோ தன் சுயநலத்தை தாங்க வெளிப்படுத்திடுவாங்க, இவரெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்ட்டு காண்பிச்சு. இன்னைக்கு பகவான் சந்தோஷத்தை கொடுக்குறான், நிம்மதி கொடுக்குறான், தைரியத்தை கொடுக்குறான், நிர்பயத்துவம் ஆனந்தத்தை கொடுக்குறாங்க, மனசுல சாந்தியை கொடுக்குறான். இப்ப எந்த தாபம் எதுவும் நம்மளை பாதிக்காது. நாமளும் யாரும் சபிக்க மாட்டோம். கோபதாபம்லாம் அடிக்கணும், மனசுல சாந்தி ஏற்பட்டுரும். அது யார் பக்குவப்படுத்த? பகவான் பக்குவப்படுத்தல. இதை புரிஞ்சிக்காம நான் உன் சேமத்தை தேடுகிறேன்ட்டு யாராக்கள போய் ஏமாறதை விட்டுட்டு பகவானே குரு ஆசிச்சான். அவன் குரு என்ன, நமக்கு பிரம்மஸ்ரீ சுந்தரமா சாமி மாதிரி ஒரு குரு அனுப்புவான். ஒரு பாகவத வர்ஷிக்கும்படி செய்வோம், பாகவத்தை கேட்கறபடி பாக்கி கொடுப்பான். அப்போ நம்மளுக்கு அந்த வைராக்கியம்லாம் ஏற்படும். அந்த பாகவத்துல சொல்லக்கூடிய அந்த ஞானம் என்னன்னு தெரிஞ்சுப்போம், அந்த வைராக்கியத்தை தெரிஞ்சுப்போம், அந்த பக்தியை தெரிஞ்சுப்போம். இதுதான்டா சத்தியம், சத்தியம் பரம் தீமகி, சத்தியம் இவன் வருத்தம் தான், மற்றதெல்லாம் அசத்தியமானதுன்றது புரிய வச்சு நம்மளுக்கு தத் சாது மன்னியே நல்ல வழியில நம்மளை வழி நடத்துவோம் பகவான். இவருடைய ஆதரவுலாம் இருந்தா நீ என்ன திரும்பி பார்க்க மாட்டியே, உனக்கு பணம் சொத்துலாம் இருந்தா என்ன திரும்பி பார்க்க மாட்டியே, உனக்கு தான் சோம்பேத்தனம் வந்துருமே, அலட்சிய புத்தி வந்துருமே, உனக்கு தான் எல்லாம் இருக்கு, எங்களை ஏன் இருப்பார். எல்லாராலும் கைவிடப்பட்டு நிர்கதியா நிக்க வச்சு உன்னை கஷ்டப்பட்டு திரும்ப இப்ப எனக்கு எங்கேயாவது ஆசை கிடைக்குமா, எங்கேயாவது சாந்தி கிடைக்குமா, சாந்தி அங்க ஓடு இங்க ஓடு. அப்போ பகவான் வா நான் வச்சுக்கிறேன் சாந்தி, அந்த மடத்தை ஓடாது, எங்கள் தான் இருக்கு சாந்தின்னு பாகவத்தில் வந்தவொடனே பகவானுடைய திறந்து வச்சிருக்கான் சாந்தி. அந்த பாகவத்துல ஸ்லோகங்கள்லாம் படிக்க நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்லாம் அனுபவங்களா இருக்கு அங்க போனா. அப்ப பாகவதம் ஏன் சுவைக்காது? நம்ம வாழ்க்கையில் நடந்த தோல்வி கஷ்டங்கள்லாம் அந்த வைராகியெல்லாம் உண்மையே சத்தியமா அப்படியே சொல்லியிருக்கே. இப்படிதான் பண்ணுவாங்களா இந்த உறவினர்கள்லாம்? இவர்கள்லாம் அனித்தியமானவர்கள், இந்த ஆசைகள்லாம் பொய்யானது, இதெல்லாம் அனித்தியமானதுன்னு புரிய வச்சுட்டானே, நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சிருக்குமே, இந்த பாகவத்தில் உள்ள விஷயங்கள் நமக்கு அனுபவமா இருக்கு, வாழ்க்கையில நொந்து நூலா போயிருக்குமே. அப்படின்னும் போது பாகவதம் இன்னைக்குமா இன்னைக்காட்டா? பாகவதம் அனுபவமா ஏற்படாதான் இப்போ படி பாகவதம். அவன் பாகவதம் ஒவ்வொரு ஸ்லோகமும் மனப்பாடம் ஆயிடும். அவர்கள் வாக்குல பாகவதம் கேட்டா பாகவதம் தேன் மாதிரி நிற்கும். இதுதான் சத்தியம். சரி, டைம் எடுத்து நம்ம இதை பத்தி இவ்வளோ பேசணும்னா பேசலாம். ராம 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 ஸ்ரீ ராமநாமஸ்கிருத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சர்வசால்மணிக்கு ஜெய், ஸ்ரீமத் பாகவத பகவான் की जय. राम 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 राम.